குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் புதுப்பட்டியில் TNDTA அரசு உதவி பெறும் துவக்கப்பள்ளி உள்ளது. தமிழகத்தில் இப்படியும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறதா என்று வேதனையை வரவைக்கும் பள்ளிக்கூடம் இது. காரணம், இந்த பள்ளியில் மொத்தமே ஒரே ஒரு மாணவிதான் படிக்கிறார். அவரும் 5ஆம் வகுப்பு. அதாவது கடைசி 4 ஆண்டுகளாக ஒரு மாணவர் கூட பள்ளியில் புதிதாக சேரவில்லை. இந்த மாணவியும் சென்றுவிட்டால் பள்ளிக்கு மூடு விழாதான். இப்போது ஒரு மாணவிக்கு பாடம் எடுக்க 2 ஆசிரியர்கள். ஒருவர் தலைமை ஆசிரியை மேரி, இன்னொரு ஆசிரியர் ஜீவா. நன்றாக இருந்த பள்ளிக்கூடம் இந்த நிலைமைக்கு வந்ததற்கு காரணமே இந்த 2 ஆசிரியர்கள் என்று ஆதங்கப்படுகின்றனர் ஊர் மக்கள். இப்போது இருக்கும் ஒரு மாணவிக்கும் இவர்கள் முறையாக பாடம் நடத்துவது இல்லையாம். இதில் தலைமை ஆசிரியை மேரிக்கு மாத சம்பளம் 1,30,000 ரூபாய், ஜீவா மாதம் 80,000 ரூபாய் வாங்குகிறார். இவர்கள் தவிர பள்ளி சமையல் உதவியாளருக்கு மாதம் 7,000 ரூபாய் சம்பளம். பள்ளியில் மின்சார சேவை, காலை மற்றும் மதிய உணவு திட்டம், சமையல் எரிவாயு, LED டிவி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் அரசு தரப்பில் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஆசிரியர்கள் முறையாக பாடம் எடுக்காததால் பிள்ளைகளை இங்கு அனுப்பவே பெற்றோர் பயப்படுகின்றனர். 2 ஆசிரியர்கள் இருந்தும் பள்ளி போர்டில் தேதியை கூட மாற்றுவதில்லையாம். கடந்த ஆண்டு பள்ளியில் 5 மாணவர்கள் படித்த நிலையில் இப்போது ஒருவர் மட்டுமே இருக்கிறார். இவருக்கு பிறகு பள்ளிக்கூடம் நிலை என்னவென்று தெரியவில்லை. இந்த பள்ளிக்கூடத்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று ஊர் மக்கள் விரும்புகின்றனர். அதற்கு தரமான ஆசிரியர்களை பள்ளிக்கூடத்துக்கு நியமிக்க வேண்டும். மாணவர் சேர்க்கையை அதிகரித்து தரமான கல்வி கொடுக்க புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊர் மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் புதூர் யூனியன்ல புதுப்பட்டிங்கிற கிராமத்துல ஒரு பள்ளி, அரசு துவக்க பெறும் பள்ளியில மொத்தமே ஒரே ஒரு மாணவி படிக்கிறாங்க. ஆனா 2 ஆசிரியர் இருக்கிறாங்க. ஒன்று தலைமை ஆசிரியராகவும் இன்னொன்று வகுப்பாசிரியராகவும் இருக்காங்க. 2 ஆசிரியர் சேர்ந்து ஒரு மாணவிக்கு பாடம் நடத்தக்கூடிய அவல நிலை இருக்கு. இங்க உள்ள டீச்சரும் சரி, அங்க உள்ள பெற்றோர் சங்கமும் சரி செயல்படுதா? அவங்க போய் அந்த உள்ளூருக்குள்ள நிறைய குடும்பங்கள் இருந்தும் கூட தனியார் பள்ளிக்கு அனுப்புறாங்க, அல்லது மற்ற பள்ளிக்கு அனுப்பும் போது இந்த பள்ளியோட எண்ணிக்கையை கூட்ட எந்த ஒரு இதுவும் இதுவரை இவங்க நடவடிக்கை எடுக்கல. மாசத்துக்கு மட்டும் 2-2.5 லட்சம் ரூபா இந்த ஒரு மாணவிக்காக 2 சம்பளம் போகுது. காலை உணவு, மதிய உணவுலாம் இருக்கு. அது நல்ல விஷயம் இருந்தாலும் கூட மாணவர் சேர்க்கைக்கு இவங்க எதுவுமே இதுவரை பண்ணல. உடனடியாக அந்த அரசு தலையிட்டு அந்த பள்ளியில உடனே அதிகமான மாணவர் சேர்க்கைக்கான உண்டான வழியை பார்க்கணும். படிக்கிற பிள்ளைக்கு சரியான கல்வி கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும் அப்படின்னு நம்ம சர்வ கேட்டுக்கிறோம்.